நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென் ஆமென். நம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்ம அனைவரோடும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வர கிருபைக்காக ஏசப்பா கோடி கோடி சூத்திரம். எல்லாரும் குட் ஃப்ரைடேக்கு ஆலயத்துக்கு போயிட்டு ஏசப்பாவோட மரணத்தையும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவர் நமக்காக பாவமானதையும் நமக்காக சாபமானதையும் அவர் தழும்புகளால் நம்ம குணமாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தியானித்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பாவோட உயிர்த்தெழுந்தனுடைய நாளை நினைவு கூர்ந்து எல்லாம் உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து நீங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மகிமையை உணர்ந்து கர்த்தரை நீங்கள் ஆராதித்து துதிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம மாறு தட்டி ஏசப்பா தான் மெய்யான ஒரே தெய்வன் சொல்கிறதுக்கு அடையாளம் ஏசப்பா திரும்ப உயிரோடு எழுந்தது தான். அதை விட அதிகமாக நம்ம ஏசப்பா நமக்காக பாவமானாங்க இல்லையா? நம்ம 2 கொரிந்தியர் 5:21 அதை பார்க்குறோம். நம்மளை நீதிமானாக்க அவர் தன்னை பாவமாக்கினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லா தேவதாசர்களும் அதை சொல்லி அதை தியானிக்கிறோம். நான் கூட நிறைய வாட்டி அதை தியானிச்சிருக்கேன். கர்த்தருக்கு அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது மகிமையான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காக தன்னை பரிசுத்தமாக்கினார் என்ற வசனத்தை படிச்சுட்டு இப்போ தான் நான் அதை தியானிக்கும் போது அவ்வளோ மகிமையானதை நான் நம்ம கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கினேன். யோவான் 17:19 வசனத்தை படிக்கும்போது தான் ஆச்சரியமாக இருந்தது. அதையே லேவியராகமும் 10ஆம் அதிகாரம் 1-3 வரலையும் அங்கே கர்த்தர் அதையே சொல்லுவாங்க. இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடல் ஊழியத்தின் ஆதார வசனத்தை சொல்லி ஏசப்பா கொடுத்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமையான ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இந்த கர்த்தர் தன்னை எப்படி பரிசுத்தமாக்கினார் நமக்காக அப்படின்றத நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஆமாம், கர்த்தர் நமக்கு புதிய பாடல்கள் கொடுக்கறது நம்ம கர்த்தர் யார் என்றதை அதை என்றைக்கு மறக்காமல் இருக்க நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா கர்த்தரை பாடி துதிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் புதிய பாடலை கொடுக்குறாங்க. அதில் ஜெபிக்கிறதா இருந்தாலும் நம்ம வசனத்தை கொண்டு தான் ஜெபிக்கிறோம். தேவனை துதிக்கிறதா இருந்தாலும் வசனத்தை கொண்டு தான் நம்ம துதிச்சு மகிமைப்படுத்துகிறோம். அதுக்காக ஏசப்பா கொடி கொடி சூத்திரம். அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கும் போது ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம். ஆமென். பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சர்வ வல்ல தேவன் நீரே. பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சர்வ வல்ல தேவன் நீரே. இயேசு மரித்தாரே, மீண்டும் உயிர்த்தாரே, அவர் ஜெயம் எனக்கு தந்தாரே. பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சர்வ வல்ல தேவன் நீரே. எனக்காய் பாவமானீர், எனக்காய் சாபமானீர், எனக்காய் பலியானவரே.
எனக்காய் சாபமானே, எனக்காய் பலியானவரே, உம்மை ஆராதிக்கிறேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சர்வவல்ல தேவன் நீரே, எங்கள் சர்வவல்ல தேவன் நீரே. சாத்தானின் தலை நசுக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தே, உலகத்தின் அதிபதி நீரே. சாத்தானின் தலை நசுக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தே, இந்த உலகத்தின் அதிபதி நீரே. உம்மை ஆராதிக்கிறேன் என் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சர்வவல்ல தேவன் நீரே. மரித்தீரே, மீண்டும் உயிர்த்தீரே, உம் ஜெயம் எமக்கு தந்தீரே. பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, சர்வவல்ல தேவன் நீரே. சர்வவல்ல தேவன் நீரே, என் இயேசுவே நீர், சர்வவல்ல தேவன் நீரே. ஆமென். ஆமாம், நம்ம ஏசப்பா தான் சர்வவல்ல தேவன். நம்ம ஏசப்பா மரித்தாங்க, இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்காக ஏசப்பாவோட உயிர்த்தெழுந்தருடைய வல்லமையை நம்ம அனைவரும் ஒவ்வொரு நாளும் பெற்று அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக பாவமானாருன்னு தெரியும், ஆனால் நமக்காக கர்த்தர் பரிசுத்தமானார் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். இது ரொம்ப ஆழமான சத்தியம், ஆழமான ரகசியம். ஆவியானவர் அதை நமக்கு இருதயத்தில் தெளிவை கொடுத்து தெரிஞ்சுக்க கிருபை செய்வராக. ஆமென். யோவான் 17:19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஏசப்பா சொல்கிறாங்க. யார்கிட்ட? பிதா கிட்ட சொல்கிறாங்க. இதே வசனத்தை பிதா சொல்லுவார் லேவியராகமம் 10:3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்திலே சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு. அங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. இங்கே பிதா சொல்கிறாங்க, என்னிடத்திலே சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அநேகர் கேட்பாங்க, ஏசப்பா எந்த இடத்துல தன்னை தேவன் சொல்லிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி ஆகமத்திலிருந்து வேதம் முடிகிறவர்களையும் கர்த்தர் தன்னை தெய்வனாக தான் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள். திமிர்வாதக்காரன் வீட்டை பிரிச்சுட்டு, குறியை பிரிச்சுட்டு 4 பேர் அவனை இறக்கும் போது கர்த்தர் சொல்லுவாங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படிக்கை எடுத்துட்டு நடன்னு சொல்லும் போது பரிசெயர் சதிசெயர் சொல்லுவாங்க, தேவனை விட பாவத்தை மன்னிக்கிறவன் அதிகாரம் இல்லைன்னு சொல்லும் போது மனுஷகுமாரனுக்கு அந்த அதிகாரம் உண்டுன்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல தன்னை தெய்வமாக சொல்கிறாங்க.
ஏசப்பா சொல்கிறாங்க, நான் என்னையே பரிசுத்தமாக்குறேன். அது எப்படி எப்படி என்னை நான் பரிசுத்தமாக்குறேன்னு சொன்னேன், அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்ல முடியும், நான் என்னை பரிசுத்தமாக்குறேன் அப்படின்னு. ஒரு ஆசாரியன் தனக்காக காளைகள் எடுத்து தனக்கு பாவத்தை பரிகாரமாக்கி அதுக்கப்புறம் ஜனங்களுடைய பாவத்தை கழுவணும். ஆனால் கர்த்தர் இயேசு தன்னையே ஜனங்களுக்காக அவரை பரிசுத்தமாக்குறாரு. அவர் பரிசுத்தமாக்க யாராலையும் முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மெய்யான தேவன். அவரை பரிசுத்தமாக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் பாவமாக்கவும் அதிகாரம் உண்டு. இதை விட மிகப்பெரிய அண்ட சராசரங்களை படைத்த பிதா தான், காணக்கூடாத இறைவன் தான் மனிதனாய் வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்றத இதை விட தெளிவா நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அதை படிச்சுட்டு. ஆமாம்ல, ஏசப்பா சொல்கிறாங்க, அவங்க சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படுறதுக்காக என்னையே நான் பரிசுத்தமாக்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்குறோம். அவர் நம்மளை நீதியாக்க அவர் பாவமானார் அப்படின்னு. நம்மளை பரிசுத்தமாக்க அவரே தன்னை பரிசுத்தமாக்குறாரு. இந்த இடத்துல நம்மளை நீதிமானாக்க அவர் தன்னை பாவமாக்குறாருன்றதை நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு காணக்கூடாத இறைவன் மனிதனாய் பூமியில் வந்தது எத்தனை விதமான சத்தியமான உண்மைன்றத நமக்கு அந்த இடத்துல அந்த வசனங்கள் ரெண்டும், தயவுசெய்து இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏசப்பா எருசலேமுக்கு போகிறாங்க. அதுதான் கடைசி எருசலேமுக்கு அவர் போகிறது. அவர் நியாயப்பிரமாண பஸ்கா பண்டிகையை ஆட்டுக்குட்டி அவராக போகிறாரு. அந்த வருஷத்து பலியின் ஆட்டுக்குட்டி ஏசப்பா தான். அது அப்படியே தத்ரூபமாக ஒரு எழுத்தும் அப்படியே நிறைவேறி கர்த்தர் தன்னை பலியாகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். நம்ம இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, கர்த்தர் தன்னை பரிசுத்தமாக்கவும் அவரால் முடியும், தன்னை நமக்காக பாவமாக்கவும் அவரால் முடியும். இது ரெண்டையும் அவர் ஒருத்தர் தான் தனக்கே செய்ய முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்மளை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த ஒரே தேவன். அதை விட மகிமையான ஒரு காரியம் என்னென்னா, ஏசப்பாவை பிடிக்க வராங்கள்ல ஒரு இராணுவம், 100க்கு அதிபதி, அவங்கக்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. பரிசேயர் சதுசேயர் அவங்க தான். அங்கே ரோமர் அவங்கெல்லாம் பரிசேயராக சதுசேயராக இருப்பாங்க. அவங்க தான் அரசியலும் பண்ணுவாங்க. இப்போ இருக்குது இல்லையா ரோம், இப்போ போப்பாண்டவர் மறிச்சாங்க இல்லையா, அவங்க தான் ஆசாரியனும் உண்டு, அரசியலும் அவர் கீழே தான் இருக்கும், ஆளுகையும். இதை தான் கர்த்தர் தானியலுக்கு சொல்வார். சிலையை காமிச்சு தானியலுக்கு அந்த கடைசி பாதத்தில் இருக்கிற மண்ணும் களிமண்ணும் கலந்த ராஜ்யம், கடைசி சாம்ராஜ்யம், அதுதான் நம்ம இப்போ இருக்கிற கடைசி சாம்ராஜ்யம். இப்போ ரோமருக்கு அந்த ஆட்சியும் இந்த பூமியில் இருக்குது. நம்ம வாழ்கிற காலத்திலே அந்த ஆட்சி இருக்குது. தானியலுக்கு சொன்னதை இப்போ நம்ம கண்ணு பார்க்குது. கடைசி சாம்ராஜ்யம் பாதம். அந்த பாதம் இரும்பும் களிமண்ணும் ஆன ஆளுகை செய், அதான் கடைசி ஆளுகை. அப்போ கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த பாதத்தில் விழும். அந்த சிலை சொக்குநூறாக உடஞ்சி போயிடும். அப்போ அந்த கல் பெரிதாகி அது இந்த பூமியை ஆளுகை செய்யும். அதுதான் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இந்த 1000 வருஷத்தில் இதே நம்ம பார்க்குற இதே பூமியில், நம்ம வாழ்கிற இதே பூமியில், இதே வானத்துக்கு கீழே 1000 வருஷம் இஸ்ரேலேருந்து உலகம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்வாங்க. 1000 வருஷம் அதில் நம்மளும் ராஜாக்களும் ஆசிரியர்களுமாய் இருப்போம். அதை தான் அங்கே ரோமர் அவங்க தான் அது ஏசப்பா இருந்த அந்த ராஜ்யம் இன்னமும் நம்ம வாழ்கிற காலத்தில் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன்.
அப்போ அவங்க நூற்றுக்கு அதிபதி அவங்க கையில் தான் கர்த்தரை பிடிக்கவும், அவரை அடிக்கவும், சாட்டில் அடிக்கவும், அவரை அவமானப்படுத்தவும், அவர் பாரமான சிலுவையை தூக்கின்னு போக வைக்கவும், அங்கே வந்து கையில் காலில் ஆணி அடிக்கவும், விழாவில் குத்தப்படவும், தலையில் முள்முடி சூற்றப்படவும், இதெல்லாம் வந்து சராசரி தப்பு செய்கிற மனிதர்களுக்கு செய்கிறத காட்டிலும் தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை சிலுவையில் அறியுது. ஆனால் கர்த்தருக்கு செஞ்சதே வேற ப்ரெசஸ். சாட்டிலிருந்து முள்முடி வச்சதுலேருந்து, சிலுவை மரத்துலேருந்து, ஆணிலிருந்து ஒவ்வொன்றையும் அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமாக செஞ்சாங்க. அவருக்கு வேதத்தின்படியே செஞ்சாங்க. அப்போ வந்து அந்த நூற்றுக்கு அதிபதிகளும் அங்கேருந்து ஒரு ஆணவர் அவரை பிடிச்சதுலேருந்து அவர் சிலுவையில் அறிகிறவர்களையும் உள்ளவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு வீர ஹீரோயிசம், ஒரு 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 ஹீரோயிசத்தை கர்த்தர்கிட்ட பார்க்குறாங்க. ஒரு சிலுவையில் அறிகிறாங்க, எல்லாம் 2 கல்லனும் ஐயோ அப்பா அம்மா வலி தாங்க முடியாத துடிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனையை செஞ்சிட்டாக்கா எப்படி இருக்கும், அதை மாதிரி ஒரு கெத்து அவர்கிட்ட இருக்குது. கர்த்தாவே பிதாவே இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு தெரியல, இவங்களை மன்னிங்கன்ட்டு அவங்க முன்னாடி பிதா கிட்ட சொல்கிறாரு. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குனாடா, இது நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இவனை அடிக்கிறோம், இவன் பார்த்தாக்கா நம்ம இவங்க தெரியாத தப்பு பண்ணுறாங்க, மன்னின்னு சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. தாயை கூப்பிட்றாங்க. வந்து அவன் வந்து 4 பேர், அவருக்கு அடுத்தது 4 பேர் தம்பிங்க இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தை அவன் தம்பிக்கு கொடுக்காம யோவானுக்கு கொடுக்குறாரு. அவன் என் இடத்துல அவனை நீ தாயாக இருந்து பார்த்துக்கணும், என் இடத்துல இருந்து என் தாயை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு 2 பேருக்கும் அந்த அன்பு, இவருக்கும் அந்த அன்பு அரவணைப்பு கிடைக்கிது. மரியாளுக்கும் ஒரு ஆறுதல், அவனுக்கும் அந்த தாய் மடி கிடைக்கிது. தாயா தகப்பனா இருந்தவர் ஏசப்பா. 12 சீடர்களில் யோவான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளை, அவர் அப்பா அம்மா விட்டுட்டு வந்து கூட இருக்கிறாரு. தாயாக இருந்தவர், தகப்பனாக இருந்தவர், தாய்கிட்ட சொல்கிறார், நீ தான் என்னுடைய அன்பை நீ தான் அவனுக்கு காமிக்கணும் அப்படின்னு அங்கே அதை சொல்கிறாரு. அதை பார்க்குறாங்க இவங்க. இது வித்தியாசமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க காலங்காலமாக தப்பு செஞ்சவனை சிலுவையில் அறையிறது வந்து அவங்க குற்றவாளிகளை வழக்கம். ஆனால் இவர்கிட்ட பார்க்குறது ஒரு ஹீரோயிஸத்தை பார்க்குறாங்க, ஒரு கம்பீரத்தை பார்க்குறாங்க, ஒரு கெத்தை பார்க்குறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு பிதாவே ஆவி ஒப்பு கொடுக்குறன்றாரு. இன்னைக்கே என் கூட பரதேசில் இருப்பன்றாரு அவங்க முன்னாடி கல்லனை பார்த்து. இதெல்லாம் வந்து வியக்கத்தக்கதாக இருக்கு அவங்களுக்கு. தன்னுடைய ஆடையை வந்து கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அது பார்த்தா மேலே வந்து கீழே வரலையும் வெறும் தையல் இல்லாமலே இருக்குது, தையல் இல்லாமலே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த மகத்துவம் தெரியுது, அந்த ஆடையின் மகத்துவம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, டே நான் எடுத்துக்கிறேன்டா, கேளிக்காமல் நான் எடுத்துக்கிறேன்டா, மொத்தத்தை நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துன்னு போட்டி போடுறாங்க. ஒரு குற்றவாளியுடைய ஆடையை எடுக்க போட்டி போடணுமா? நம்ம இதை கட் பண்ண வேண்டாம்டா, இது மேலே வந்து கீழே வரலையும் தையலே இல்லாமல் இருக்குது, இது மகத்துவமானது தான் உண்மையாகவே. நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கிறேன், வேண்டாம் நம்ம சீட்டு போடும், எல்லாரும் பேர் நம்ம எழுதி போடும். கீழவே நடக்குது, சிலுவையில் கர்த்தருக்கு சிலுவையில் இருக்கும்போது இது நடக்குது. சரி நம்ம வந்து சீட்டு எழுதி பார்த்துறோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க அந்த சரீரத்தை, அந்த ஆடையை. சீட்டு போட்டு யார் பேரில் உழுதனா அவங்க எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த சீட்டு யார் மேலே விழுந்ததோ அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, முழுசாக எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அதை நான் இங்கே சொல்கிற வசன ஆதாரத்தோடு சொல்கிறேன் நான். அப்போ அவங்க நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், உன்னே நீ தேவனுடைய குமாரன் தானே சொல்கிற, தேவன் உன் மேலே பிரியமாக இருக்கிறாருன்னு தானே சொல்கிற, உன்னே நீ காப்பாற்றிக்கூடாதா? நீ வந்து இறங்கிட்டினாக்கா நாங்கள் ஒன்று நம்புகிறோம், நீ தேவனுடைய குமாரன் நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய குமாரனா தேவன் மனிதனாக வந்தவர்னு அர்த்தம், நாங்கள் நம்புகிறோம். நீ தான் தேவன் தான் மனிதனாக வந்தார், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் வந்து மத்தேயு
27ஆம் அதிகாரத்தில் 42, 43 இதை சொல்கிறாங்க கர்த்தர்கிட்ட. நீர் மெய்யான தெய்வகுமாரனாக இருந்தால் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இந்த சிலுவையில் வந்து இறங்கி வாப்ப நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அதே அதிகாரத்தில் 54வது வசனத்தில் அவங்க வந்து இயேசுதான் மெய்யான தேவன் அப்படின்றத அவங்க வாயில் அறிக்கிடுறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. பிடிச்சவங்கலேருந்து அவர் அடித்தவங்க வரையும், சாட்டை எடுத்து அடிச்சவங்க வந்து தலையில் முழுகிரிடத்தை சுற்றுனவங்க, சிலுவையில் தூக்கின்னு போனவங்க, ஏசப்பாவை கையில் காலில் ஆணி அடித்தவங்க, விழாவில் குத்தப்பட்டவங்க எல்லாருமே இயேசுவே மெய்யான தெய்வகுமாரன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நம்ம அங்கே ஆதாரத்தோடு பார்க்குறோங்க. நீங்கள் படித்து பாருங்கள். ரட்சிக்கப்படுறாங்க. இந்த 3000 பேரில் இவங்கெல்லாம் கூட இருந்து ரட்சிக்கப்பட்டு தெய்வ சித்தத்தை செஞ்சுருப்பாங்க. ஏசப்பாவுக்கு ஜீவனை கொடுத்துருப்பாங்க. ஏசப்பா வரும்போது வெறும் உலகத்தினுடைய சீற்றங்கள் மட்டும் இல்லை, பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம், வெள்ளம், கொள்ளை நோய், யுத்தங்கள், ஆக்சிடெண்ட்டு, பாவம், சாபம், இது மட்டும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட வீட்டாலே சத்துருக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், கெட்ட பேர் வரும். ஒரு நாமத்தினால எல்லாராலும் நம்ம பகைக்கப்படுவோம் வேதம் சொல்லுது. அது வீட்டாரால் பகைக்கப்படும் வேதம் சொல்லுது. இது கூட கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். அதே நம்ம பார்க்குறோம். அநேக கிறிஸ்துவர்கள் சபைகள் உடைக்கப்படுது. அநேக போதகர்களில் வந்து சாகடிக்கிறாங்க. அநேக போதகர்களில் விசுவாசிகளை சாகடிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, அநேக காரியங்கள் அவங்கள கூட ரத்த சாட்சியம் மறைச்சிட்டு இருக்காங்க. இது கூட பரலோகம் ஏசப்பா வந்து வரும்போது இது நடக்கும்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அதையும் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க உலக இன்பத்துக்காக, சிற்றின்பத்துக்காக, இந்த பேர் புகழுக்காக, மதிப்பு மரியாதைக்காக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவாங்கன்னு வேதம் சொல்லுது. அதுவும் நடக்கிறது நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்நிய ஆராதனை, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இதை செஞ்ச நரகம் போயிடுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவிவிசுவாசியும் போக முடியாது, பயப்படுறவன் போக முடியாது, கோபப்படுறவன், விரோதிக்கிறவன், கசப்பா உள்ளத்தில் கசப்பு வச்சுருக்கிறவங்க யாரும் பரலோகம் போக முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது நமக்கு. பிசாசு என்ன பண்ணுறான்? அதெல்லாம் மறைக்கிறான். இது 4 பிரதானமானது. இது வச்சுக்கோ. மிச்சது என்ன பண்ணலாம்? நீ அவிவிசுவாசமாக இருக்கலாம், ஒரு காரியத்தை குறித்து பயப்படலாம், ஒருத்தவங்க மேலே விரோதமாக வச்சுக்கலாம், கோபம் வச்சுக்கலாம், அவங்கள பார்த்தா கூட சோதரை சொல்ல வராது விசுவாசிகளுக்கு. அப்படியேப்பட்டவங்க பரலோகம் போக முடியாதுன்ற சத்தியத்தை பிசாசு என்ன பண்ணுறான்? குருடாக்குறான். மனக்கண்ணை குருடாக்கி நான் ரட்சிக்கப்பட்டாலும் ஊழியம் செஞ்சால் கூட அவர் விசுவாசிக்கலைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. பயப்படுறவங்க, அவிவிசுவாசி, இருதயத்தில் கசப்பு, கோபம், விரோதம், பகைமை, ஒருத்தர் முகத்துக்கு முகம் பார்க்க முடியாது. அவங்க தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க முகத்துக்கு முகம் அவங்கள பார்க்க முடியாது. அது கூட பாவம், அது கூட பெரிய பாவம். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இது எல்லாமே ஏசப்பா வரும்போது நடக்கும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அதனால் நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு மற்றவங்களுக்கு ஏசப்பா அன்பை பற்றி சொல்லணும். எந்த காரியத்திலும் நமக்கு அவிவிசுவாசம் வந்துடக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவ சித்தத்தை நம்ம தைரியமாக செய்ய கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். நம்ம ஏசப்பாவோட உயிர் தெரிந்த வல்லமை ஒரு வரலையும் நம்ம கூட இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில் செஞ்சு ஏசப்பா நாமும் நம்ம மூலிமா மகிமைப்படட்டும். வேதத்தை தினந்தோறும் வாசிங்க, தியானிங்க, தேவனை பாடி துதிக்கணும், ஆராதனை செய்யணும், ஜெபிக்கணும். எல்லாத்தோட அதிகமாக அந்நிய பாஷையில் கர்த்தரை துதித்து ஆராதிக்கணும்.
கொஞ்ச நேரம் உங்களுக்கு 2 வார்த்தை 3 வார்த்தை தெரிஞ்சால் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட டெய்லி அதை செய்யும் போது கர்த்தர் மகிமையை அதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஆவியானவர் நம்ம கூட இந்த காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் ஆவியானவர் நம்மளோட இருந்தால் மட்டும்தான் தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் விருப்பத்தையும் அறிந்து நம்ம அதை நிறைவேற்ற முடியும். அதனால் அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க, ஜெபிங்க. ஆமாம், ஏசப்பா சீக்கிரமாக வந்துன்னு இருக்காங்க. நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்குள்ளே எப்போ சந்தோஷமாக இருங்க, அது நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஏசப்பா வரவர்களில் இருப்பதாக. ஆமென்.